இந்த உக்கிரானத்துவத்தை பற்றி இயேசு தெரிந்த உவமையிலிருந்து தெரியாத விஷயங்களை பேசுகிறார், எச்சரிக்கிறார். ஒரு எஜமான் கொடுத்து செல்லும் வேலையை அது பணமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அசதியின்றி எஜமானே அங்கிருந்து ஞானத்துடன் நிர்வாகித்தால் அதை எப்படி நிர்வாகிப்பாரோ அதை போல கருத்துடன் செய்ய வேண்டியவன் தான் இந்த உக்கிரானக்காரன். உக்கிரானத்துவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். எல்லாருக்கும் உக்கிரானத்துவம் கிடைச்சிடாது. அநேகர் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். வீடுகளில், சபைகளில், உலக காரியங்களில் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது, உக்கிரானம் கிடையாது. கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்ட பிறந்த ஒவ்வொருவரும் உக்கிரானக்காரர்கள். கிறிஸ்துவுக்குள் பொறுப்பு அளிக்கப்படாமல் எந்த கிறிஸ்துவனும் கிடையாது. எஜமான் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. எஜமான் எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனால் வருவாருன்னு தெரியும். எஜமான் எப்போ வந்து கேட்டாலும் கணக்கை உடனே கொடுக்கணும். அப்போ உக்கிரானத்துவம் உங்களில் உள்ள கணக்கு சரியா இருக்குதா? இந்த வசனங்கள்லேருந்து என்ன நம்ம பார்க்குறோம்னா, திருடன் வரைகிற விதமாய், பரலோக ராஜ்யம் பார்க்கிற விதமாய் எப்போ வேணாலும் எஜமான் வருவார். அப்போ உக்கிரானத்துவத்தை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து வேலையை பெற்றவர்கள், எஜமானிடத்திலிருந்து வேலையை பெற்றவர்கள் எப்போ கணக்கு கேட்டாலும் கணக்குக்கு கரெக்டாக அந்த பேப்பர்ஸ் வச்சுருக்கணும்.